ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், உங்கள்கிட்ட ஏடிஎம் கார்டு என்ன பேங்க் இருக்கு சார்? சொல்லுங்க. எந்த பேங்க் இருக்கு? ஹலோ, கனரா பேங்க்ல இருக்கு. ஆமா சார், நான் கனரா பேங்க் மேனேஜர் பேசிக்கிறேன் சார். உங்கள்கிட்ட ஏடிஎம் கார்டு லாக் ஆயிடுச்சு சார், க்ளோஸ் ஆயிடுச்சு சார். இதனால உங்களுக்கு அர்ஜென்ட்டா கால் பண்றேன் சார், ரெனியூவல் பண்ணிக்க சார். இப்போ நீ என்ன பண்ணமா சார்? லாக் பண்ணமா திருப்பி ரெனியூவல் பண்ணமா சார்? உண்மை லாக் ஆச்சா ஏடிஎம்? எப்போ? ஆமா சார், உங்கள்கிட்ட சேல்ல 3 நாள் முன்னாள் சேல்ல ஒரு மெசேஜ் பண்ணிட்டேன் சார். மெசேஜ் பாத்தீங்களா? நான் மெசேஜ் பார்க்கவே இல்லையே. ரொம்ப சாரி சார், நீ மெசேஜ் பார்க்கவே இல்லைங்க சார். மெசேஜ்லயே ஆதார் கார்டு, பேன் கார்டு 2 காப்பி போட்டோ பேங்க்லயே கொடுக்கணும் சார். பேங்க்லயே சப்மிட் பண்ணணும். நீ பேங்க்லயே சப்மிட் பண்ணவே இல்லைங்க, பேங்க்லயே ஒருவே இல்லைங்க சார். இதே காரணம் லாக் ஆயிடுச்சு. இப்போ நீ அதுல பல லட்சம் ரூபாய்க்கு மதிப்பிலான பணங்கள் எல்லாம் போட்டிருந்தேன் சார். ஆமா சார், இது கோடி கணக்குல நான் விஜயமலையாக்கி கொடுக்க உள்ள பைசா எல்லாமே என் அக்கௌண்ட்ல தான் இருக்குது. ஆமா சார், லிங்க் விஜயமலையா லாக்ல ஆயிருவானே பிளாக் பண்ணுச்சுன்னா. இப்ப என்ன அக்கௌண்ட் விஜயமலையாக்கு பெயிண்ட் இருக்கு பைசா. ஆமா சார், இப்போ நீ என்ன பண்ணமா? லாக் பண்ணமா மறுபடியும் ரெனுவல் பண்ணமா? இல்ல, எனக்கு ரெனுவல் பண்ணணும். ஏன்னா பைசா எடுக்கணும் இல்ல. விஜயமலையா இப்ப வருவான், இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கான். ஏன்னா வீட்டுல வந்தா பைசா வாங்கிட்டு போவான் போய். ஆமா சார், இது எப்படி லாக் ஆச்சு? யாரு லாக் பண்ணணும்? மோடி தானா? ஹலோ, மோடியா லாக் ஆகுது? மோடியா லாக் ஆகுது? விஜயமலையா எனக்கு தந்தோண்டு வர பைசா வைக்கிற அக்கௌண்ட்ல கடந்த அதை எப்படி மோடி லாக் செய்யலாம்? ஹலோ சார், எலெக்ஷனுக்குள்ள மொத்த பணம் கோடி கணக்கில் உள்ள பைசா டிரான்ஸ்லேஷன் நடந்துட்டு இருக்க அமௌண்ட் அதை எப்படி நீங்க பிளாக் பண்ணலாம் சார்? இப்ப நான் ஹலோ சார், நான் இப்போ ரெனுவல் பண்ணி விட்டுறேன். உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு, ஆதார் கார்டு கையில இருக்கு? ஏன் கையில இல்ல? இவன் கையில வீட்டுக்கு போனேன் இப்ப நான் எடுக்கணும். ஆமா சார், நான் இப்போ ரெனுவல் பண்ணி தரேன். சரி பண்ணி தரேன். சரி, நீங்க உங்க ஆன்லைன்ல என்ன டீடைல்ஸ் சொல்லுங்க பாப்போம். எனக்கு லைட்டா நான் கன்ஃபார்ம் பண்றேன். என் பேர் என்னன்னு வருதுல. ஹலோ சார், நான் என்ன சொல்றேன் உங்ககிட்ட புரியலையா? புரியுது. ஏன்னா அக்கௌண்ட் மொத்தம் பிளாக் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஆமா சார், நான் என்ன சொல்றேன் உங்ககிட்ட, நான் சொல்றேன் கேளுங்க சார். நீ இங்க இருக்கா இப்போ? என்னது? நீ இங்க இருக்கா இப்போ? நான் இங்கதான் இருக்கேன், பேங்க் பக்கத்துல தான் இருக்கேன். ஆமா சார், நீ பீட் போறீங்களா? சீக்கிரம் பீட் போறீங்களா? நீங்க ஆதார் கார்டு, ஏடிஎம் கார்டு கையில எடுங்க. அப்புறம் உங்ககிட்ட செல்ல மெசேஜ் வரும். சரியா? அப்படியா? சரி. ஆமா சார். இப்ப நான் இப்ப என்ன பண்ணணும்? நீ ஆதார் கார்டு கையில எடுங்க. ஆதார் கார்டுல பாருங்க, பண்டே நம்பர் இருக்கு, லிங்க் நம்பர் இருக்கு. அப்புறம் மேட்ச் பண்ணி தரேன். அப்புறம் உங்ககிட்ட செல்ல ரெனுவல் மெசேஜ் அனுப்பிச்சு விடுறேன். அப்புறம் உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு ரெனுவல் ஆயிரும், கண்டினியூ ஆயிரும். ஒன்னும் ப்ராப்ளம் வேண்டாம். சரிங்களா? ஏன்னா ஏடிஎம் நம்பர் ஒண்ணு அங்க வரலையா? ஆமா சார், நான் அப்புறம் தரேன் சார். நான் தரேன் சார். நீ ஆதார் கார்டு கையில எடுங்க சார். ஃபர்ஸ்ட் நீ ஆதார் கார்டு கையில எடுங்க. நான் கக்கூஸ்ல இருக்கேன். நான் இப்ப ஆதார் கார்டு எப்படி எடுப்பேன்? ஆமா, கையில எடுங்க சார். கையில எடுக்க வைக்கிற கக்கூஸ்ல இருக்கேன் போய். ஆமா சார், இப்ப ஒரு டெய்லி இப்ப விஜயமலையா வந்தோன்னு இருக்கா. ஆமா, நான் இப்ப என்ன ஜியோக்கு அதான் செல்லு ஃபர்ஸ்ட். ஐயோ சார், இது நிறைய கஸ்டமர் லைன்ல. ஏன்னா பிசினஸ், ரியல் எஸ்டேட் பிசினஸ் மணி மொத்தமுமே இதுலதான் இருக்கு. இந்தியா மொத்தம் வித்து நான் சேவிங்ஸ் எல்லாத்தையும் அக்கௌண்ட்ல தான் போட்டு வச்சிருக்கேன். மனசிலாச்சுதா? ஆமா சார். நீ லாஸ்ட் பணம் எடுத்தீங்களா? ஆமா, பணம் எடுத்தேன். எவ்வளவு எடுத்தீங்க? 2.5 கோடி எடுத்து விஜயமலைக்கு வெள்ளம் அடிச்சதுக்கு கொடுத்தேன். அவன் வந்து கேட்டான், நான் நேராச்சே போர் அடிச்சது மக்கா, வெள்ளம் அடிச்ச பைசா வேணும்னு கேட்டான். நான் பாவம் இல்ல நாங்க எடுத்து கொடுத்தேன். ஆமா சார், நான் சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கு ஏடிஎம் கார்டு இப்போ நான் ரெனுவல் பண்ணி தரேன், சரியா பண்ணி தரேன். இது எப்ப பிளாக் ஆச்சு? சத்தியம் பண்ணு, இது எப்ப பிளாக் ஆச்சு அதை சொல்லுங்க. ஹலோ சார், நேத்து பிளாக் ஆயிடுச்சு. ஹலோ சார், உங்ககிட்ட செல்ல 3 நாள் முன்னாடிக்கு செல்ல ஒரு மெசேஜ் பண்ணிட்டேன் சார். மெசேஜ்லயே ஆதார் கார்டு, பேன் கார்டு 2 காப்பி போட்டோ என்ட்ரி பண்ணீங்க சார். மேட்ச் பண்ணீங்க. நீ மேட்ச் பண்ணவே இல்லைங்க, பேங்க்ல ஒருவே இல்லைங்க. இதே காரணம் உங்ககிட்ட பேங்க்ல பண்ண முடியாது. சரியா? அப்படியா? ஆமா சார், நான் இப்போ ரெனுவல் பண்ணி விட்டுறேன் ஏடிஎம் ஆபீஸ்ல. சரியா? இப்போ நீ ஏடிஎம் கார்டு, ஆதார் கார்டு கையில எடுங்க. அப்புறம் நான் ரெனுவல் பண்ணி தரேன். அப்புறம் உங்களுக்கு செல்ல மெசேஜ் அனுப்பிச்சிடுறேன். நான் கக்கூஸ்ல இருக்கேன்னு. ஆமா, நீ ஏடிஎம் கார்டு கையில எடுங்க. தாயலி தான் கக்கூசுக்குள்ள இருக்க. எப்படி ஏடிஎம் கார்டு, ஆதார் கார்டு எல்லாம் கக்கூசு யாரையும் கொண்டு போகணுமா? இங்க இருக்கா இது ஏடிஎம் கார்டு? ஏடிஎம் கார்டு இங்க இருக்கா இப்போ? ஏடிஎம் கார்டு நம்பர், ஏடிஎம் கார்டுல என்ன வேணும்? ஏடிஎம் கார்டுல மேலே பாருங்க, 4 தனியா நம்பர் இருக்கு. ஒரே லைன்ல கம்பெனி நம்பர் இருக்கு, 16 நம்பர் இருக்கு. பாருங்க சார். இருக்குதா?
ஆமா சொல்லுங்க என்ன சொல்லணும் சார். ஏடிஎம் கார்டுல மேலே பாருங்க, நாலு நாலு தனியா தனியா நம்பர். நான் மேல பார்த்தேன், நான் இருக்கிற இடத்துல இருந்து மேல பார்த்தா நல்ல வெள்ளையாக தெரியுது. ஓகே சார், நான் லாக் பண்ணி தரேன். இருக்குது பணம் எல்லாம் ஹோல்ட் எனக்கு போன் நம்பர் இல்ல, ஏன்னா நம்பர் இருக்குல்ல, நம்பர் விட்டு ஏன்னா என்ன லாக் எடுக்கணும். நீ இப்ப லாக் எடுக்க மாட்டியா? அதை மட்டும் சொல்லு கரெக்டா. நீங்க விளையாடாத. எனக்கு என்ன எனக்கு 1000 மேல கிடக்கு. நான் இந்த விஜயமலையாக்க பணம் மொத்தம் நானே ஆக்கும் டீலிங் மனசிலாச்சா. எலெக்ஷன் வேற நடந்து கொண்டு இருக்கு, எலெக்ஷன் பைசா எல்லாம் கொடுக்கணும், எல்லா பணமும் அதுலதான் கிடக்குது. நீ ஏன் இப்படி ஒரு மாதிரி வட்ட வேலை எல்லாம் காட்டுத? பிளாக் கேம்ப் பண்ண நீ இவ்வளவு சொல்லி ஏன் பிளாக் பண்ணு நீ எனக்கு கொண்ட? நீ அன்னைக்கு யாரை கேட்டு பிளாக் அதை சொல்லி எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கு. எனக்கு இன்னைக்கு ஓப்பன் ஆகணும், ஏன்னா அக்கௌண்ட் நம்பர் பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே நீ எடுத்துக்கோ, குழப்பம் இல்ல. கோடி கணக்குல பணம் கிடக்குது, அதை நீங்க எப்படி? ஐயோ இன்னும் லாக் இன்னும் எடுத்து தெரிவியா நீ? அதை சொல்லி இன்னும் ஓப்பன் ஆகுமா என்ன? ஓகே சரிங்க, நான் லாக் பண்ணி தரேன். பணம் வைங்க, பணம் வை. நம்பர் சொல்லு, இந்த ஆதார் கார்டு நம்பர் சொல்லுங்க. ஆதார் கார்டு நம்பர் சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு மினிட் வெயிட். நீ இது எங்க விളിக்க? நான் எந்த இடத்துல இருக்கேன் இப்ப? நீ நான் கொண்டு தரட்டா? ஐயோ சார், நீங்க ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டுல பாருங்க, ஆதார் நம்பர் இருக்கு, ஆதார் நம்பர் சொல்லுங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட டல்லா டீடைல்ஸ் உங்ககிட்ட சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சுடுறேன், சரியா? அப்படியா? ஆமா, நீ ஆதார் கார்டு கையில எடுங்க. ஆதார் நான் ஆதார் கார்டு நீ எங்க இருக்குன்னு நான் அதுல கொண்டு வரேன். அப்படி நான் எந்த பேங்க்ல வரணும்? ஐயோ சார், நீ போன் வைங்க சார். இல்ல இப்ப பிளாக் ஆக்குது, பிளாக் ஆக்கி ஏன் விட்ட நீ? ஹலோ சார், நீ ஏடிஎம் கார்டு இப்போ கையில இருக்கு? போய் நான் அது இல்ல ஏடிஎம் கொண்டு நான் எங்க வரணும்? எனக்கு கண்ணு காணல, எனக்கு கண்ணு லைட்டா மங்கல் ஆகும். அது காண படிச்ச பட்டுது, எங்க நிக்கணும் மட்டும் சொல்லி நான் உடனே கொண்டாறேன். ஹலோ ஹலோ ஏடிஎம் எடுத்துட்டு இருக்கேன், சொல்லு. ஏடிஎம் எடுத்தனே ஏடிஎம் கார்டுல மேலே பாருங்க, நாலு தனியா தனியா நம்பர் இருக்கு, ஒரே லைன்ல 16 நம்பர் பாருங்க. ஏடிஎம் கார்டு எடுத்தாச்சு. ஏடிஎம் கார்டுல மேலே பாருங்க, 16 நம்பர் இருக்கு. ஏடிஎம் கார்டு எங்க மேல பார்த்தா மேல ஒண்ணும் இல்லையே. 16 நம்பர் ஏடிஎம் கார்டு முன்னாடி பக்கம் பாருங்க, நாலு தனியா தனியா நம்பர் இருக்கு, ஒரே லைன்ல 16 நம்பர் இருக்கு பாருங்க. ஒரு மினிட் நான் பாக்கட்டு லைன்ல. ஏடிஎம் கார்டுல எழுதி இருக்கு என்னன்னா, இரண்டர் ஏடிஎம்ல டொபாக்கோ கேசஸ் கேன்சர் அப்படின்னு இருக்கு, கோல்டு பிளாக் எழுதி இருக்கு, கிங்ஸ் எழுதி இருக்கு, ஹனி டியூ ஸ்மூத். சாரி, இது சிகரெட் ரைட். இவர் ரைட் இந்த பாக்கெட் நான் என்ன கடை பாக்கெட். ஒரு மினிட் லைன்ல வச்சாத வச்சா வெயிட். ஏன்னா அந்த பணம் லாக் கோடி கணக்குல இருக்கு. மற்ற இப்ப விஜயமலை வருவா, நீங்க எனக்கு அவனை நினைச்சாலும் பயங்கர சங்கடமா இருக்கு. அவன் இப்ப வந்து கேட்டாருங்க, நான் என்ன செய்வேன்? இப்போ 10-15 ஏடிஎம் இருக்குது, இதுல யாரு ஏடிஎம் வேணும், நம்பர் வேணும்? ஹலோ சொல்லுங்க சார். ஏடிஎம் கார்டுல மேலே பாருங்க, 16 நம்பர் இருக்கு, நாலு தனியா இப்போ என்கிட்ட ஒரு 4 ஏடிஎம் கார்டு இருக்கு. அது யாரு ஏடிஎம் கார்டு நம்பர் வேணும்? கனரா பேங்க்ல உள்ள நம்பரா? ஆமா. கனரா பேங்க்ல உள்ள நம்பர். ஆமா சார். கனரா பேங்க் அந்த எல்லோ கலர்லயும் ஒயிட் கலர்லயும் ஒரு சிம்பிள் எல்லாம் போட்டு இருக்கு, அந்த வங்கி தானே? இல்லங்க சார், ஏடிஎம் கார்டுல மேலே பாருங்க, பெரிய நம்பர் இருக்கு, ஒரே லைன்ல நிறைய நம்பர் இருக்கு, 16 நம்பர் இருக்கு பாருங்க. நம்பர் சொல்லட்டா? ஆமா சொல்லுங்க. 58 12 12 00 00 100 100 20 20 90 90 44 44. திருப்பி சொல்லுங்க சார். திருப்பி சொல்லவா? ஏடிஎம் கார்டு திருப்பி சொல்லவா? திருப்பி சொல்லுங்க, 16 நம்பர். திருப்பி பரமா சைடுல 16 நம்பர் இல்லையே. திருப்பி இல்ல நம்பர் இது வேற நம்பர். ஏடிஎம் நம்பர் 40 இது வேற நம்பர். கனரா பேங்க்ல மாத்தி சொல்லிட்டேன். சரி 40 80 80 72 72 72 15
15 64 64 07 07 அப்புறம் 262 2 6 2 6 2624 2 4. ஓகே சார். கீழே பாருங்க டேட் எவ்வளவு இருக்கு சார்? என்னது? ஹலோ ஹலோ சார், ஏன் தப்பா நம்பர் சொல்லுங்க? இல்ல தப்பு, இதுதான் இது அதுல இருக்கு. ஆமா சார், திருப்பி சொல்லுங்க. 0408 நான் சொல்லட்டா? திருப்பி சொல்லவா இல்ல நான் சின்ன சொல்லவா திருப்பி சொல்லணுமா? திருப்பி சொல்லுங்க. திருப்பி சொல்லணும்னா 4262464512270804. நான் சின்னதை திருப்பி சொல்லணும், இங்க இப்படிதான் சொல்ல முடியும். நீ எப்படி சொல்லுது? திருப்பி கேக்குதியா இல்ல நேரே கேக்குதியா? ஹலோ சார், கீழே பாருங்க டேட் இருக்கு சார். கீழே மாசம் டேட் இருக்குதா? ஏது மாசம்? சொல்லுங்க சொல்லுங்க. கீழயா 07 07 அங்க என்ன இருக்கு? நான் சொல்லி இவ்வளவு கேப்பியா நீ? 40 40 80 72. ஹலோ சார், 16 நம்பர் சொல்லிட்டு சார். கீழே பாருங்க டேட் இருக்கு. டேட் மார்ச் டேட்டா? ஆமா டேட். ஒரு மினிட். எக்ஸ்பிரி டேட் வேணுமா? கீழே பாருங்க டேட் இருக்கு. டேட் மார்ச் வருஷம். இங்க இருக்கு 2019. சாரி 19 19 2 28ஆம் தேதி 2ஆம் மாசம் 2019. இப்ப ஒருவேளை ஏடிஎம் கார்டு எக்ஸ்பயர் ஆனதோ? ஹலோ ஹலோ, ஒருவேளை ஏடிஎம் கார்டு எக்ஸ்பயர் ஆனதோ? 28/2/2019. ஒரு சொல்லுங்க. டேட் ஒரு சொல்லுங்க. ஊரி சொல்லாக்கா. ஹலோ, தப்பா நம்பர் சொல்லிட்டு